பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. கட்டபொம்மனுக்கு நேர்ந்த கதிதான் உமக்கும் என்று பேனர்மேன் கைப்பட எழுதிய கடிதத்தில் கோபால நாயக்கரை எச்சரிக்கை செய்ததாக கூறினீர்கள். அந்த எச்சரிக்கையை புறம்தள்ளி அவர் போரிட்டாரா தாயே? வினவினான் அந்த சிறுவன். ஆங்கிலேயரின் எச்சரிக்கையை அப்படி புறந்தள்ளி போரிட்டதால் தானே என் மைந்தன் கோபால நாயக்கன் இன்றளவும் பேசப்படுகிறான். கூட்டமைப்பில் இருந்து கொண்டு அவர்கள் என்னவெல்லாமோ திட்டமிட்டார்கள். மைசூரில் திப்புவும் நெல்லையில் கட்டபொம்மனும் கொல்லப்பட்டது பாளையக்காரர்களுக்கு பெரும் தளர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதை கண்டு பெரிதும் வருந்தினான் கோபால நாயக்கன். விடுதலை கிளர்ச்சியில் இப்படி ஒரு தொய்வு நீண்ட காலத்திற்கு நீடித்திருக்க கூடாது. மக்கள் மனங்களில் ஏற்பட்டிருக்கும் எதிர்ப்பு உணர்ச்சி மடிந்து விடும் முன் கிளர்ச்சியை தொடங்கிவிட வேண்டும் என்று அவன் மனம் அதிரடியாய் திட்டமிட்டது. மதுரையிலும் திண்டுக்கல்லிலும் இரகசிய கூட்டங்கள் நடந்தன. வெற்றிலையில் நகைக்குறியிட்டு இரகசிய அழைப்புகள் சென்றன. அது அவசர அழைப்பு என்பதை ஒவ்வொருவருமே உணர்ந்து கொண்டார்கள். 1800 ஏப்ரலில் விருப்பாட்சியில் கூடி அந்த தலைவர்கள் ஆலோசித்தார்கள். அதில் அவர்கள் 3 முக்கிய முடிவுகளை எடுத்தார்கள். ஒரே நேரத்தில் பல பகுதிகளில் கிளர்ச்சியை தொடங்குவது, கிளர்ச்சிக்காரர்கள் ஒற்றுமையாக இருந்து போராடுவது, ஆங்கிலேயரின் படைகளுடன் நேரடியாக மோதாமல் மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா முறையை பின்பற்றுவது. இந்த தாக்குதல் திட்டத்தில் மருதுபாண்டியர் மதுரை பகுதியிலும், கோபால நாயக்கன் திண்டுக்கல் திருச்சி பகுதியிலும், ஹானே ஜஹான் கோயம்புத்தூர் சேலம் பகுதியிலும், கேரளவர்மா மலபார் பகுதியிலும், கிருஷ்ணப்ப நாயக்கன் மேற்கு மைசூர் பகுதியிலும், தூண்டாஜி வாக் கன்னடத்தின் வடக்கு பகுதியிலும் கிளர்ச்சிக்கு பொறுப்பு ஏற்பது என்று முடிவானது. 1800 ஜூன் 3ஆம் தேதி கோயம்புத்தூரை தாக்கி கைப்பற்றுவது, அங்குள்ள குதிரை படையை தாக்கி அழிப்பது என திட்டம் தெளிவாகவே தீட்டப்பட்டது. கிளர்ச்சிக்கான தேதியும் குறிக்கப்பட்டது. இதற்கு விருப்பாட்சி திட்டம் என்றே பெயரும் இடப்பட்டது. உடனே செயலில் இறங்கிய கோபால நாயக்கன் பாஞ்சாலங்குறிச்சியில் சிறை வைக்கப்பட்டிருந்த கட்டபொம்முவின் தம்பிகள் ஊமைத்துறையையும் செவத்தையாவையும் எப்படியாவது சிறையிலிருந்து தப்பி திண்டுக்கல் வந்து விடுமாறு தகவல் கொடுத்தான். அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிப்போம் என்றான். அதன்படி இருவரும் சிறையிலிருந்து தப்பினார்கள். திண்டுக்கல்லுக்கு வராமல் வழியில் சிவகங்கையிலேயே நின்றார்கள். மருதுபாண்டியரிடம் ஊமைத்துறை அடைக்கலம் கோரினான். ஊமைத்துறையின் நிலையறிந்து மருது சகோதரர்களும் அதை ஏற்றார்கள். இதையடுத்து அதுவரை சிவகங்கைக்குள் இருந்து கொண்டு பிரிட்டிஷாருக்கு எதிராக மறைமுக நடவடிக்கைகளிலேயே இருந்த மருதுபாண்டியர்கள் இப்போது வெளிப்படையான போரில் இறங்க நேரிட்டது. அதே நேரம் கோபால நாயக்கனின் விருப்பாட்சி திட்டத்தை பற்றி கம்பெனி படையினர் உளவு ஏதும் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் எதேச்சையாக கிருஷ்ணப்ப நாயக்கனின் இராணுவ மையமான பெல்லம் என்ற இடத்தை கைப்பற்ற திடீரென தாக்குதலில் ஈடுபட்டார்கள். அதுதான் அந்த சம்பவம்தான், திட்டமிடல் இல்லாத அந்த திடீர் தாக்குதல் தான் தென்னிந்திய கிளர்ச்சிக்கான
அத்தனை உழைப்பையும் திட்டமிடலையும் தகர்ந்து போகச் செய்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.